சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல சந்தோஷும் ஜீவாவும் சொல்றத கேட்காம ரோகிணி அத்துமீறி இப்ப மனோஜ் கடைக்குள்ள வந்துட்டாங்க. மனோஜ் வந்து உன் ஆர்டர் எதுவும் தேவையில்லை, நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன், நீ இதுக்கப்புறம் இந்த கடைக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்சாப்புல ரோகிணியை விரட்டி விட்டுறாப்புல நம்ம மனோஜ். இதுக்கப்புறம் நம்ம பார்வதி ஆண்டியும் சிவனையும் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது ரெண்டு பேர் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, பத்திரிகையில இருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க கதை நல்லா எழுதி அது பயங்கரமாக ரீச் ஆனதுனால வந்து ஒரு பேட்டி அவங்கள பற்றி பத்திரிகையில் எழுதுறதுக்காக வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பத்திரிகையிலேயே நம்ம விஜயா சாரி நம்ம பார்வதி ஆண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே விஜயா வராங்க. விஜயா இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக பொறாமப்படுறாங்க. ஸோ நம்ம விஜயாவுக்கு முன்னாடியே மீனாவும் அங்கே வந்திருக்காங்களாட்டுக்கு. ஸோ மீனா டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி வேறையா என்ட்ரி கொடுக்குது. ஸோ நம்ம விஜயா தான் சிந்தாமணியை கூப்பிட்டுருக்க மாட்டேங்குது. எதுக்காக கூப்பிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் இன்னும் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல இல்லையா, அந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணி கிட்ட பணம் கேட்கறதுக்காக வர சொல்லியிருக்கு. ஆனால் அந்த சிந்தாமணி ஏற்கனவே பிளான் பண்ணி தானே வச்சிருக்கு, என்கிட்டலாம் பணம் இல்லை, ஏற்கனவே ஃபைனான்சியர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்தேன்ல, ஸோ அவங்கக்கிட்டயே சொல்லி வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் பத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆக மொத்தத்துல சிந்தாமணியோட வலையில இந்த விஜயா போய் மாட்ட போகுது நல்லாவே தெரியுது. இங்க செல்வத்தை கூட்டிக்கிட்டு நம்ம முத்து வக்கீல பாக்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. என்னதான் ஜாமீன் கிடைச்சாலும் இன்னும் கேஸ் போய்கிட்டு தானே இருக்கு. இப்போ அருணும் வக்கீலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதை கொலை கேஸாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி வந்து பார்த்தீங்கன்னா அருணை கூப்பிட்டு சமாதானம் பேசுறது தான். ஆனால் கண்டிப்பாக அருண் ஒத்து வர மாட்டாப்புல. ஸோ முத்து இதுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தான் தெரியல. வக்கீல் நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ விஜயா மனோஜை பார்க்கறதுக்காக மனோஜோட கடைக்கு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம், அப்படின்னா தான் நமக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பத்திரத்தையும் கொடுக்கத்தான் போகிறாங்க இவங்க வீட்டுக்கு தெரியாமல். இங்கே நம்ம ரவி இப்போ ஸ்ருதியோட ஹோட்டலில் தானே வேலை பார்க்குறாப்புல. எனக்கு எவ்வளவு சேலரி அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் 50-50 ஷேர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. இல்லை நான் வந்து வேலை தான் பார்ப்பேன், எனக்கு 60,000 ரூபா சேலரி கொடு அப்படிங்கிற மாதிரி ரவி கேட்குறாங்க. அதே நேரத்தில் இந்த நீத்து ஃபோன் பண்ணி எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸ்ருதியும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு.